அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்க் அவங்களுடைய ப்ரிவிலேஜ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டை இப்போ லிமிடெட் பீரியடுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டாக தெரியுது. ஏன்னா இப்போ இந்த கிரெடிட் கார்டில் ரீசெண்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிரெடிட் கார்டை இவங்க அமெக்ஸ், அதாவது என்னன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னது, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் பேங்க் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இதில் வந்து அந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, அது வந்து ஜொமேட்டோடைய ஆப் தான். அந்த ஆப்ல போயிட்டு சப்போஸ் நீங்க 2 மூவி டிக்கெட் புக் பண்றீங்கன்னா, அப்போ அந்த 2வது டிக்கெட்ல என்னன்னா 100%, அதாவது என்னன்னா அப் டு 250 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 டிக்கெட்டோடைய விலை என்னன்னா 600 ரூபா. ஸோ அதனால இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணணும்னா, அப்போ என்னன்னா ஆக்சிஸ் ப்ரிவிலேஜ்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கு, அது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த 2வது டிக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 100%, அதாவது என்னன்னா அப் டு 250 ரூபா வரைக்கும் கம்மியாயிரும். ஸோ அதனால 2வது டிக்கெட்ல 250 ரூபா கம்மியாகும் போது அப்போ என்னன்னா மீதி இருக்கிற அந்த 50 ரூபா தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டிக்கெட்டோடைய அந்த 300 ரூபா பிளஸ் 2வது டிக்கெட்டோடைய அந்த 50 ரூபா 350 ரூபா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது போக அந்த புக்கிங் சார்ஜஸ்ல இருக்கு. இது மாதிரி இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய அந்த கூப்பன் கோட் இருக்கு ஆக்சிஸ் ப்ரிவிலேஜ், அது வந்து என்டர் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து மாசத்துல ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக 2வது ஃபீச்சர் என்னன்னா, இதுல அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால ஒரு கேலண்டர் குவார்டர்ல, எதை நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம்னா, ஜனவரி டு மார்ச், தென் ஏப்ரல் டு ஜூன், தென் ஜூலை டு செப்டம்பர், அதை தான் நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஒரு கேலண்டர் குவார்டர்ல என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து என்னதுன்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 3 மாசத்துக்கு ப்ரையராகவே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜூலை மாசம்னு வச்சுக்கோங்க, இந்த மாசத்துல சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ணணும்னா, அப்போ இந்த மாசத்தோடைய லாஸ்ட் 3 மாசத்துல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்க 50,000 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போதான் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த ஜூலை மாசத்துல அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கு. அடுத்ததாக 3வது என்னன்னா, இதுல அந்த வெட்னஸ்டே டிலைட் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால எல்லா வெட்னஸ்டே அன்னைக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைச்சிரும். ஸோ அது வந்து என்னதுன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மேக் மை ட்ரிப்ல அந்த ஃபிளைட்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ்ல பண்ணும்போது அப்போ என்னன்னா அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். தென் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர்லாம் பண்ணும்போது அப்போ என்னன்னா 10% ஆஃப் கிடைச்சிரும். தென் டைரால இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 10% ஆஃப் கிடைச்சிரும் அப் டு 1000 ரூபா. ஸோ அதனால எல்லா வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நான் சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. அடுத்ததாக 4வது என்னன்னா, அந்த டைனிங் டிலைட்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால ஈஸி டைனர்ல என்னன்னா அவங்களுடைய 10,000க்கு மேற்பட்ட பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா அப் டு 1000 ரூபா வரைக்கும் ஆஃப் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா அந்த ஆக்சிஸ் எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்க டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனலி இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுல ஒரு ரிவார்ட் பாயிண்ட் உடைய மதிப்பு என்னன்னா 20 பைசா. ஸோ அதனால 10 ரிவார்ட் பாயிண்ட் உடைய மதிப்பு என்னன்னா 2 ரூபா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரிவார்ட் பாயிண்ட் விஷயத்துல இந்த கிரெடிட் கார்டு வந்து டீசென்ட்னே நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டுல என்னன்னா அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் கூட இருக்கு. ஸோ அதனால சப்போஸ் நீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு ஆனிவர்சரி இயர்ல 2.5 லட்சம் இல்லைன்னா அதுக்கு மேல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் அடிஷனலா பாத்தீங்கன்னா 10,000 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதோடைய மதிப்பு என்னன்னா 2000 ரூபாய். ஸோ அதனால இந்த மைல்ஸ்டோன் விஷயத்துல இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டா தெரியுது. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிரும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா ஃபியூவல்ல 400 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் மேக்ஸிமம் 400 ரூபாய் வரைக்கும் தான் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா
ஏகப்பட்ட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, சாம்சங் ஷாப்பு, இன்னுமே ஏகப்பட்ட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அதில் நீங்கள் மேபி அதை பார்த்துருப்பீங்க, அந்த ஆக்சிஸ் பேங்க்கோடைய கார்டு ஆஃபர்லாம் இருக்கும், அது இருந்தால் அந்த டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும், அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். உங்ககிட்ட சப்போஸ் இந்த ஆக்சிஸ் பேங்க்கோடைய ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் ஷாப்பிங் பண்ணும்போது அப்போ என்னன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த கார்டு டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிரும், கார்டு ஆஃபர்லாம் கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காக வேணும்னா இந்த கிரெடிட் கார்டை நம்ம வாங்கி வைக்கலாம். தென் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது வந்து MX, அதாவது என்னன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்கில் இந்த கார்டு வந்து இப்போ தராங்க. ஸோ அதனால் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு பொறுத்த வரைக்குமே என்னென்னா ஏகப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம், இன்னுமே ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. இந்த பர்டிகுலர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருந்துச்சுன்னா அப்போ என்னென்னா இன்னுமே அந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ், அதுக்கப்புறமாக டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிரும். அப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது, இல்லைனா ஏதாச்சும் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கும் போது அப்போ என்னென்னா அந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸு, தென் அந்த கார்டு ஆஃபர், கார்டு டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிரும். ஸோ அப்போவுமே இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காக கூட இந்த கிரெடிட் கார்டை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் இருக்காது. இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தென் ஆக்சிஸ் பேங்க் இந்த கிரெடிட் கார்டை இப்போதைக்கு இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து தந்துட்டு இருக்காங்க லிமிடெட் பீரியடுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீ மற்றும் ஆனுவல் ஃபீ என்னன்னா 1500 ப்ளஸ் GST. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, இப்போ இவங்க இந்த கிரெடிட் கார்டை லிமிடெட் பீரியடுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தென் இந்த கிரெடிட் கார்டில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, இதில் அந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குவார்ட்டரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டை இவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்கில் வந்து தராங்க. அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் வந்து சரியான டைம்னே சொல்லலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இங்கே வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.